ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். தரை தோட்டத்தில் வளர்கிற செடிகளுக்கும் மாடி தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. நிலத்தில் வளர்கிற செடிகள் மண்ணில் உள்ள சத்துக்களெல்லாம் சுதந்திரமாக எடுத்துக்கிட்டு நல்ல செழிப்பாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் வளருங்க. ஆனால் தொட்டியில் வளர்கிற செடிகள் நம்ம போடுற சத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் கொஞ்சம் வீக்காக தாங்க வளரும். தொட்டி மண்ணுக்கு பார்த்து பார்த்து பராமரிப்புலாம் கொடுக்குறோங்க. ஆனால் பூச்சிகள் தாக்காத வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் அசால்ட்டாகவே இருக்கிறோம். பூச்சிகள் ஒரு நேரத்தில் மொத்தமாக நம்ம செடிகளை தாக்கி செடிகள் பாதிக்கப்படுறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளும் தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோங்க. பூச்சிகள் வந்தப்புறம் கட்டுப்படுத்திக்கலான்னு நினைக்காம வருமுன் காப்போங்கிற முறையில் அடிக்கடி இயற்கை கரைசல்களை இந்த மாதிரி செடிகள் மேலே தெளிச்சுக்கிட்டே வரணும். நம்ம வீட்டில் தயாரிக்கிற இயற்கை கரைசல்கள் பூச்சி விரட்டியாகவும் அமையுது, பயிரூக்கியாகவும் அமையுது. இந்த மாதிரி தொடர்ந்து தெளிச்சுக்கிட்டு வர்றதுனால பூச்சிகள் நம்ம செடி மேலே உட்காராது. மாடித்தோட்டம் வச்சு அவங்க செடிகளை முற்றிலும் இயற்கை முறையிலே வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க தோட்டத்தில் இந்த சோத்து கத்தாழையை வளர்க்கணுங்க. இந்த கத்தாழையில் செடி வளர்ச்சிக்கு தேவையான 75 வகையான சத்துக்களும் இருக்குது. கூடவே சாலிசிலிக் அமிலோனி ஒரு ஆசிடும் இருக்குங்க. இந்த ஆசிடு பூச்சிகளுக்கும் நோய் கிருமிகளுக்கும் எதிராக செயல்படுது. நம்ம இன்றைக்கி இந்த கத்தாழை வச்சு ஒரு இயற்கை கரைசல் செய்ய போகிறோம். பூச்சிக்கொல்லி ப்ளஸ் பயிரூக்கி ப்ளஸ் பூஞ்சான கொல்லி 3 விதமாகவும் நம்ம செடிகளுக்கு செயல்படுதுங்க. 2 கத்தாழை மடலும் எடுத்திருக்கோம், ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவு 5 நாள் புளிக்க வச்ச மோரம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த 3 பொருளையும் வச்சு தான் இந்த கரைசல் நம்ம தயாரிக்க போகிறோம். இப்போ இந்த கத்தாழையும் நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கலாம், வெங்காயத்தையும் வெட்டிக்கலாம். எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா விழுத அரைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வெங்காயத்தையும் கத்தாழையும் வெட்டிக்கிட்டோங்க. கத்தாழையை கழுவலாம் கூடாது, அப்படியே நம்ம அரைக்க வேண்டியது தான். இப்போ கத்தாழையும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா விழுத அரைச்சிக்கிட்டோங்க. இந்த புளிச்ச மோரையும் இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். இந்த புளிச்ச மோரை ஃப்ரிட்ஜில் வச்சு புளிக்க வைக்கக்கூடாதுங்க. ஃப்ரிட்ஜுக்கு வெளியே தான் 5 நாள் இருந்திருக்கு. இதில் நிறைய நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் பெருகி இருக்கோங்க. இதில் செடி வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோனும் இருக்குது. ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது, பயிரூக்கியாகவும் செயல்படுது. வெங்காயம் கூட பூச்சி விரட்டியாக கூட செயல்படுதுங்க, பயிரூக்கியாகவும் செயல்படுது. வெங்காயத்தில் கூட முக்கியமான சல்ஃபருங்கிற ஒரு சத்தம் இருக்குங்க, அது பூச்சிகளை விரட்டும். இப்போ இந்த விழுது கூட நம்ம 2 லிட்டர் அளவு தண்ணி கலந்துக்கிடுறோங்க. 2 லிட்டர் தண்ணி கலந்து நல்லா இதை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஒரு நிழல் பாங்கான இடத்துல அப்படியே ஊற விட்டுருலாங்க. இந்த கத்தாழையை பல முறைகளில் செடிகளுக்கு உரமாகவும் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாங்க. கத்தாழை ஒரு ரூட்டிங் ஹார்மோனாகவும் செயல்படுது. இந்த கரைசலை நாற்றுகளுக்கு கூட தெளிச்சுக்கிட்டு வரலாங்க. இன்றைக்கி நம்ம வெங்காயத்தையும் புளிச்ச மோரையும் கலந்து தயாரிச்சிருக்கோம். பல பொருட்களை கலந்து கூட தயாரிக்கலாம். இப்போ இந்த கரைசலை சாயந்தர நேரத்தில் கொடுக்கறதுக்காக மாடிக்கு வந்திருக்கோங்க. தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுத்துடலாம். முதல்ல தண்ணி கலந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். மண்ணுக்கும் கொடுக்கலாம். மண்ணுக்கு கொடுக்கறதுனால ஃபங்கஸ் மாதிரியான பிரச்சனைகள் கூட மண்ணிலிருந்து போயிடுங்க. வெங்காயத்தோட வாசனையும் கத்தாழையோட வாசனையும் சேர்ந்து நல்ல ஒரு நெடி வருதுங்க. கண்டிப்பாக இது பூச்சிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதில் 1 மக்கு அளவு எடுத்திருக்கோம். 2 மக்கு அளவு நம்ம தண்ணி கலந்துக்கலாம். உங்ககிட்ட கத்தாழை கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட தண்ணி கலந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். வாசனை ரொம்பவே அதிகமாகவே வருதுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கலக்கிறத பற்றி தப்பு இல்லைங்க. இந்த மாதிரி இயற்கை கரைசல்கள் பூச்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பூச்சை விரட்டி தாங்க விடுது. நம்ம இந்த கரைசலை செடிகளோட இலைகள் மேலே தெளித்து வைக்கும்போது அந்த செடிகளோட தன்மை மாறி இந்த கரைசலோட வாசனை செடிகள் மேலே வீசும். பூச்சிகளுக்கு அந்த வாசனை பிடிக்காததால் நம்ம செடிகள் மேலே பூச்சிகள் உட்காரவே உட்காராதுங்க. வந்தாலும் அந்த வாசனை பிடிக்காமல் போயிடுங்க. இப்போ நம்ம கரைசலை ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாங்க. முதல்ல இந்த கரைசலை சின்ன செம்பருத்தி செடிக்கு தெளிக்கலாங்க. இந்த செம்பருத்தி செடிக்கு மாவு பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருந்தது. எல்லா பூச்சிகளையுமே கைனால் எடுத்து விட்டுட்டேங்க. பூச்சி பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த கிளைகளை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கரைசலை தெளிக்கணும். அப்போ தான் மாவு பூச்சிகள் கட்டுப்படும். எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் தெளிக்கலாங்க. பூச்செடிகள், பழச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே தெளிக்கலாம். ரோஜா செடிக்கு கூட இந்த கரைசலை தெளிக்கலாம். அடுத்ததாக இந்த கரைசலை பச்சை மிளகாய் செடிக்கு தெளித்து விடுவாங்க. இந்த பச்சை மிளகாய் செடி இப்போ தான் இலை சுருட்டல் நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கு.
நோய் பாதிப்பு அதிகமான செடிகளுக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி தொடர்ந்து நம்ம தெளிச்சுக்கிட்டே வரணுங்க. அப்போந்தான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம ஒரு சின்ன மல்லிகை செடிக்கு இந்த கரைசலை தெளிக்கிறோங்க. பாருங்கள் அந்த பூச்சிகள்லாம் எவ்வளோ ஹாயாக உட்காந்துருக்கு. நீ இப்போ தெளித்த உடனே ஓடி போகுது பாருங்கங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இயற்கை கரைசல்களை தெளிச்சுட்டு வரும்போது பூச்சிகள் வந்து நம்ம செடிகள் மேலே உட்காராதுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி கரைசல் நம்ம தெளித்தோன்னா 10 நாள் கழித்து வேற ஒரு கரைசலை தெளிக்கணுங்க. மாற்றி மாற்றி கரைசல்களை தெளிக்கும் போது தான் பூச்சிகளுக்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டு செடிகள் மேலே உட்காரவே உட்காராது. இந்த தக்காளி செடியை நடவு பண்ணி 4 நாள் தாங்க ஆகுது. இந்த செடிக்கும் நம்ம தெளித்து விடுறோம். தக்காளி செடிகளுக்கு பொதுவாக மாவு பூச்சி தொல்லையும் வரோங்க, இலை சுருட்டலாலையும் பாதிக்கப்படும். இந்த கரைசலை தெளிக்கிறதுனால அந்த 2 பாதிப்பும் இல்லாமல் தக்காளி செடிகள் நல்லாவே வரோங்க. அடுத்ததாக ஒரு செம்பருத்தி செடிக்கு தெளிக்கிறோங்க. இந்த செம்பருத்தி செடியை கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி மொத்தமாக கிளைகள் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேங்க. இந்த துளிர்கள்லாம் புதுசாக வந்தது தான். இந்த துளிர்கள் கொஞ்சம் லைட்டாக விளர்ன மாதிரி கூட இருக்குது பாருங்கங்க. இந்த மாதிரி இயற்கை கரைசல்களை தொடர்ந்து தெளிக்கும் போது செடியும் பச்சை பசேல்னு மாறிடும். பூச்சி தாக்குதலும் இல்லாமல் ஆரோக்கியமாக வளருங்க. அடுத்ததாக இந்த கரைசலை மண்ணுக்கு கொடுக்குறத பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த சின்ன செம்பருத்தி செடி இருக்கிற தொட்டிக்கு மண்ணுக்கு கொடுக்குறோங்க. ஃபங்கஸ் பிரச்சனை இருந்தால் கூட போயிடுங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் செடியோட தொட்டிக்கு கொடுக்குறோங்க. பால்சம் செடியோட தொட்டிக்கும் கொடுக்குறோம். கனகாமரம் செடி வளர்கிற தொட்டிக்குமே கொடுக்குறோங்க. அடுத்ததாக மல்லிகை செடி இருக்கிற தொட்டிக்கு கொடுக்குறோங்க. ரோஜா செடி இருக்கிற தொட்டிக்கும் கொடுக்குறோம். எல்லா விதமான பூச்செடிகளுக்குமே கொடுத்துட்டு வரலாங்க. ரொம்ப மெனக்கடாமல் இந்த கரைசலை ரொம்ப ஈஸியாகவே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டோங்க. நம்ம செடிகளும் இனிமேல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்க போகுதுங்க. இந்த கத்தாழை கரைசல் தயாரிக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.